தனி வட்டி கணக்குகள். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தோம்னா நாம் 1 வருடம் 2 வருடங்களுக்கான தனி வட்டி எவ்வளவு, இல்லை நாட்கள் 73 நாட்களுக்கு எவ்வளவு, 146 நாட்களுக்கு எவ்வளவு, இது போல் வந்தால் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ காலண்டர் டேஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட தேதியிலேருந்து இந்த குறிப்பிட்ட தேதி வரையும் எவ்வளவு தனி வட்டி அப்படிங்கிற போல் கேட்பாங்க. அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இது போல் கணக்குகள் பார்க்கும்போது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற எல்லா கணக்குமே இதுக்கு முன்னாடி வருடங்களில் கேட்ட குரூப் 1 குரூப் 2 இது போல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி இது போல் எக்ஸாமில் கேட்ட எல்லா முக்கியமான கேள்விகள் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த மெத்தட்லையும் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நிறைய பேர் இதில் தான் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாமல் விட்டுருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டேஸை கால்குலேட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அலட்சியமாக பண்ணுறது தான். அப்போது இது போல் கணக்குகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டேஸை கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். இப்போ கணக்கு பார்த்தோம்னா நமக்கு புரியும். வருடத்திற்கு 7.5% வட்டி வீதத்தில் வட்டி வீதத்தில் ஏப்ரல் 9, 2010 முதல் ஜூன் 9, 2010 வரையிலும் ரூபாய் 1000ற்கான தனி வட்டி யாது? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது போல் கணக்கில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அசல் கொடுத்துட்டாங்க, ரூபாய் 1000 ரூபா அசல் கொடுத்துட்டாங்க, 7.5% வட்டின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? இப்போ நம்ம இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னா ஏப்ரல் 9, 2010லேருந்து ஜூன் 9, 2010. அப்போ ஏப்ரல் 9லேருந்து அப்படிங்கும்போது ஏப்ரல் 9ஆம் தேதியும் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்புறம் ஏப்ரல் மாதத்தில் மொத்தம் எத்தனை நாள் இருக்குதுங்க? ஏப்ரல் மாதத்தில் மொத்தம் ஏப்ரல் 9லேருந்து ஏப்ரலில் மொத்தம் 30 நாட்கள், ஏப்ரல் மாதத்தில் மொத்தம் 30 நாட்கள். அப்போ 9லேருந்து 30 வரையும் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 22 நாட்கள் இருக்கும். மொத்தம் எத்தனை நாள் இருக்கும்? 22 நாட்கள் இருக்கும். அடுத்ததாக மே மாதம், மே மந்தில் 31 நாட்கள். அப்போ 31 நாட்களுமே நமக்கு முழுசாக தேவைப்படும். அப்போ 31 நாட்கள்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஜூனில் என்ன சொல்லியிருக்காங்க? ஜூன் 9, 2010 வரைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜூன் 9 வரையும் தான். அப்போ எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? ஜூன் 9 வரை அப்படிங்கும்போது 9 நாட்கள் எடுத்துக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை நாட்கள் வருதுங்க? இதில் ஒரு 22, 31, 9 கூட்டினோம்னா நமக்கு மொத்தம் கிடைக்கக்கூடியது 62 நாட்கள். இப்போ 62 நாட்களுக்கு எவ்வளவு வட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நம்ம ஃபார்முலாவில் பிரின்சிபல் வேல்யூ நமக்கு தெரியும் 1000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும் 7.5%, நேச்சர் ஆஃப் பீரியடு 62 நாட்கள். அப்போது ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா பிரின்சிபல் 1000 ரூபாய் இன்ட்டு 62/365, 62/365. ஏன் 62/365ன்னு எழுதுனோம்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள், நமக்கு தேவையானது 62 நாளுக்கு தெரியும், அதனால் 62/365. அடுத்ததாக 15/2 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஏன் 15/2 எழுதணும்? 7.5 அப்படிங்கிறத 7.5ன்னு எழுதணும். அப்படி இல்லைன்னா சிம்பிளிஃபை பண்ணால் அது எப்படி வரும்? 7 2 14 + 1 15/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ 3.5% வட்டினா எப்படி எழுதிக்கலாம்? 7/2ன்னு எழுதிக்கலாம். அதுபோல் 7.5ங்கிறத 15/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ டிவைட் பண்ணோம்னா 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 2 2 31 × 2 62. அடுத்தது 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 5 15. அடுத்தது 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 73 முறை 5ஆல் வகுப்படும். அப்போ 73. அப்போ நமக்கு மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். அப்போ மீதி இருக்கிறது என்னங்க? 10 × 31 × 73 பெருக்கல் 3. இதுதான் நமக்கு மீதி இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா இதுதான் மீதி இருக்கும். அடுத்ததாக 10 பெருக்கல் 31/73 × 3 தான் மீதி இருக்கும். இதை நம்ம பெருக்கணும்னு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 12.74. இதை பெருக்கி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12.74ங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சராக இருக்கும். அப்போ இது போல் காலண்டர் டேஸ், இந்த டேஸ்லேருந்து இந்த டேஸ் வரையும் தனி வட்டி அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் ஏப்ரல் 9 முதல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 9ஆம் தேதியும் கால்குலேட் பண்ணிக்கணுமா அப்படிங்கும்போது கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஏன்னா 9 முதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதுபோல் ஜூன் 9 வரையிலும் முடிய, ஜூன் 9 முடிய அப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா 9ஆம் தேதியாகவும் கால்குலேட் பண்ணி நம்ம 9 நாட்கள் எடுத்துக்கணும். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேஸ் கால்குலேட் பண்ணும்போது கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இது போல் கால்குலேட் பண்ணும்போது ஏதோ ஒரு நாளை மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை கூட்டும்போது ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டாலோ நமக்கு மொத்தமாக என்ன ஆகுங்க, ஆன்சர் எல்லாம் தப்பாயிரும். அப்போ நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேஸை கால்குலேட் பண்ணும்போது கரெக்டாக ரொம்ப கவனமாக கால்குலேட் பண்ணணும். இப்போ அடுத்த சம் பார்த்தோம்னா, ராகுல் 7/6/2006 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கணக்குலையும் டேஸ் கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். இப்போ முன்னாடி பார்த்த கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, டேஸ் கால்குலேட் பண்ணுறதுல மொத்த நாட்கள் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அசல் 4000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5% கொடுத்துட்டாங்க. அசல் 4000 ரூபான்ட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5% சொல்லிட்டாங்க. இப்போ என்னைக்கு பணம் வாங்குறாரு, 7/6/2006 அன்னைக்கு வாங்குறாரு. இப்போ 7/6 அப்படின்னா ஜூன் மாதம், சரிங்களா? அப்போ மொத்தம் ஜூன் மாதத்தில் 30 நாட்கள். அவர் என்றைக்கு பணம் வாங்கிடுறாரு, 7ஆம் தேதியே வாங்கிடுறாரு. அப்போ 7ஆம் தேதியிலேருந்து 30 நாள் வரையும் கணக்கு பண்ணோம்னா எவ்வளோ வருங்க, 24 நாட்கள் நமக்கு வரும். 7ஆம் தேதியிலேருந்து 30 வரையும் கலெக்ட் பண்ணோம்னா 24 நாட்கள் வரும். அடுத்ததான் ஜூலை 31 7/6 வாங்கிடுறாரு. அப்போ 6ஆவது மாதத்தில் 24 நாட்கள். அடுத்து 7ஆவது மாதம் ஜூலையில் 31 நாட்களும் நமக்கு கணக்கில் வந்துடும். அப்போ 31 நாட்கள். அடுத்ததாக ஆகஸ்ட் 19/8 என்றைக்கு பணத்தை திரும்ப தராரு, 19ஆம் தேதி கொடுத்துட்றாரு. அப்போ 19ஆம் தேதிக்கும் வட்டி கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை, 18ஆம் தேதி வரையும் வட்டி கொடுத்தோம்னா போதும், சரிங்களா? அப்போது ஆகஸ்ட் 19ஆம் தேதியும் கணக்கில் எடுத்துக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஆகஸ்ட்டில் மொத்தம் எத்தனை நாளைக்கு கால்குலேட் பண்ணணும், 18 நாட்களுக்கு கால்குலேட் பண்ணால் போதும். இதில் என்னென்னா, பெரும்பாலும் நம்ம இந்த 1/73 நாட்கள், 146 நாட்கள், 219 நாட்கள் இது போல் வரது போல் தான் கூடுதல் வரும் பெரும்பாலும். ரொம்ப இப்போ முன்னாடி கணக்கு பார்த்தது போல் ரொம்ப ரேர் கேஸில் தான் அது போல் வரும். இப்போது ஆகஸ்ட்டில் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா 18 நாட்களுக்கு கொடுத்தா போதும். ஏன்னா 19ஆம் தேதி அவர் பணத்தை திரும்ப கொடுத்துட்றாரு. ஆகஸ்ட் 19ஆம் தேதி பணத்தை திரும்ப கொடுத்துட்றாரு. அதனால் 18 நாட்கள் கால்குலேட் பண்ணால் போதும். இப்போ மொத்தம் கூட்டினோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குங்க, மொத்தம் கூட்டினோம்னா 73 நாட்கள். மொத்தம் கூட்டினோம்னா நமக்கு 73 நாட்கள். அப்போ நம்ம வட்டி கணக்கிட வேண்டியது எத்தனை நாட்கள்னு பார்த்தோம்னா 73 நாட்கள். 73 நாட்களுக்கு தனி வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 1/5 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலான்னு முன்னாடியே பார்த்துருக்குறோம், சரிங்களா? 73 நாட்கள்னால் 1/5, 146 நாட்கள்னால் 2/5, 219 நாட்கள்னால் 3/5, 292 நாட்கள்னால் 4/5 அது போல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ 73 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நேச்சர் ஆஃப் பீரியடுங்கிற இடத்துல 1/5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, PNR/100, பிரின்சிபல் வேல்யூ 4000 ரூபாய். அப்போ 4000 ரூபாய் போட்டுக்கலாம். இன்ட்டு நேச்சர் ஆஃப் பீரியடில் என்ன போட்டுக்கலாம், 1/5ன்னு போட்டுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5%. அப்போ இந்த 5க்கும் இந்த 5க்கும் அடிச்சிடலாம். 2 0க்கும் /100 போடும்போது 2 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிடலாம். இப்போ மீதி இருக்கக்கூடியது என்னங்க, 40 அப்படிங்கிறது தான் மீதி இருக்கக்கூடியது. நமக்கு தனி வட்டி அந்த பீரியடில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி என்னென்னு பார்த்தோம்னா 40 ரூபாய் அப்படிங்கிறது தான் தனி வட்டி. ஆனால் கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு. அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அசல் கூட வட்டியும் சேர்த்து கொடுப்போம். அப்போ அசல் கூட சேர்த்து தானே கொடுப்போம். அப்போ என்ன பண்ணிக்கணும், செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது அசல் எவ்வளோக்கு வாங்கியிருந்தாங்க, 4000 ரூபாய் வாங்கியிருந்தார் ராகுல். அசல் எவ்வளோ வாங்கியிருந்தாருன்னா 4000 ரூபாய் வாங்கியிருந்தார். வட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 40 ரூபாய். அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 4040 ரூபாய். அப்போ அவர் செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4040 ரூபாய் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 4040 ரூபாய் ரிட்டன் அவர் கொடுத்துருக்கார். இப்போது நம்ம முக்கியமாக இது போல் கேலண்டர் டேஸ் கொடுத்துட்டு கேட்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நாட்களை கால்குலேட் பண்ணுறது தான். நாட்களை கால்குலேட் பண்ணும்போது டோட்டல் பெரும்பாலும் எப்படி வரும் அப்படின்னா 73, 146 இது போல் தான் வரும். இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். ரொம்ப ரேர் கேஸில் மட்டும் கொஞ்சம் மாறி வரும், சரிங்களா?